என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன அந்த முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க வேற்றுமை உருபுகள் படிச்சிருப்போம், வேற்றுமைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ அந்த வேற்றுமையில வரக்கூடிய ஏதோ ஒரு வேற்றுமை, இப்ப இரண்டாம் வேற்றுமைன்னு எடுத்துக்குவோமே, அந்த வேற்றுமையை விளக்கக்கூடிய அந்த வார்த்தையிலப்பா உருவும் மறைஞ்சிருக்கும், அது அந்த பொருளை விளக்கக்கூடிய அந்த சொல்லும் மறைஞ்சிருக்கும். உருவோடு உருவும் மறைந்து வருதல், உருவோடு அதை விளக்கக்கூடிய பொருளினுடைய சொல்லும் மறைந்து வருதல். அதுக்கு பேர் தான் என்னம்மா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும்னு சொல்றாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? சும்மா இரண்டாம் வேற்றுமைக்கு பார்க்கலாமா? கவனிங்களேன். இரண்டாம் வேற்றுமையில நம்மளுக்கு என்னமா நம்ம சொல்லுவோம்? ஐ சொல்லுவோம் இல்லையா? ஐ. இப்ப பாருங்க, பணப்பை, பணப்பை எல்லாமே மறைஞ்சிருக்குது. என்னதான் மறைஞ்சிருக்குது? கவனிங்க. பணத்தை கொண்ட பை. புரியுதுங்களா? அப்ப அந்த ஐ வந்துருச்சாமா அந்த இடத்துல? ஐ இல்லையா? அப்போ இதனுடைய பொருளை விளக்கக்கூடிய கொண்ட அப்படிங்கிற சொல்லும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? மறைந்து வந்தது. சரிதானா? இதுக்கு பேர் தான் என்னம்மா? உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். சரிங்களா? அப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வேற்றுமைகள்ல எந்த வேற்றுமைக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இல்லை அப்படின்னு கேட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறாம் வேற்றுமைக்கு மாத்திரம்தான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இல்லை. சரியா? மற்றபடி 2, 3, 4, 5, 7 எல்லாத்துக்குமே இருக்கு. சரியாம்மா? ஆறாம் வேற்றுமைக்கு மாத்திரம்தான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். சரியாம்மா?